சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் அவரை எழுந்து போ சொன்னேன். அது அவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா? அதுக்காக தான் சொல்றேன், அவர்கிட்ட போய் பேசு, நடந்தது சொல்லி புரியவே. நானும் வேதநாயகி மேடமும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீயும் கணேஷும் இப்படி சண்டை போடுறதுக்காக இல்ல. வேதநாயகி மேடம் எவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அது எல்லாத்தையும் மறந்துடாத. என்னதான் இருந்தாலும் நீ சத்தியமூர்த்தி சாரோட மருமக. அவரு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்ட. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு கணேஷ் உன் மேல கோவப்பட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? என் கணேசன் அப்படி நினைக்க மாட்டாரு. உன் அப்பா கௌரவத்துக்காக நீ பேசின, கணேச அப்பா கௌரவத்துக்காக அவரு உன் மேல கோவப்பட்டா? நான் பேசி புரிய வைக்கிறேன். சரி, அப்ப போய் பேசு. என்ன யோசிக்கிற? போ. தூண்டி விட்டாச்சு. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். நீங்க மீனா சொல்லிதான் நீங்க உட்கார வந்தீங்க. நீங்க இங்க உட்கார கூடாது. போங்க அந்த பக்கம். உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தவனே எப்படி எழுப்புவது? எழுப்புனது மட்டும் இல்லாம அந்த பக்கம் போன வேற சொல்ற. பையனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கணேசா, கணேசா, இப்போ உன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தேவி உன்னை ஃபங்க்ஷன்ல இருந்து அனுப்பியிருக்க கூடாது. அவ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கே தெரியல கணேசா. எனக்கு தெரியும் சகோதரி, அவளுக்கு எனக்கு பிடிக்கல. அவளுக்கு அவ அப்பா குடும்பம்னு வாழ ஆசைப்படுறா. நான் இப்ப அவளுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இப்ப நான் அவளுக்கு தேவையில்லாதவன் ஆயிட்டேன். என் பாசமும் அவளோட அப்பாவோட அன்புக்கு முன்னாடி தோத்துருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாத கணேசா, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படிதான் சகோதரி நினைச்சேன். இன்னைக்கு என் மூஞ்சில கரும்புள்ளி வைக்கும் போதுதான் எனக்கே புரிஞ்சுது அவ எங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறான். கணேசா, நீயும் தேவி மாதிரி அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. சகோதரி, உங்களுக்கு என்னோட கஷ்டம், ஏக்கம், வருத்தம் எல்லாமே தெரியும்னு சொன்னீங்கல்ல. ஆனா என் மனசுல பட்ட காயமும் அதனால ஏற்பட்ட வலியும் உங்களுக்கு புரியாது சகோதரி. எனக்கும் தெரியும் கணேசா, அவ என்னையும் தானே அவமானப்படுத்தினா. உங்களை அவமானப்படுத்தினா, ஆனா என்ன மானபங்கப்படுத்திட்டா சகோதரி.